ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா, நேத்துல இருந்து கபிலனோட முகமே சரியில்லையே. எப்படிடா சரியா இருக்கும்? நேத்து நம்ம வீட்டுல நடந்தது சாதாரண விஷயமா? ஆனா இவ்வளவு நடந்தோம், உன் அத்தை எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கா பாரு. புனிதாதான் இதுல பாவம். டேய் சரவணா, குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. டேய் என்னடா பாப்பா இப்ப என்ன பண்றா? ஐயோ, ராத்திரி எல்லாம் கத்துன்னு கத்திட்டு மேடம் இப்பதான் தூங்கிட்டு இருக்காங்க. இத பாரு, குழந்தைய தொட்டில போட்டதுல அப்புறம் எல்லாரும் தூக்கி கொஞ்சினதுல பாப்பாவுக்கு உடம்பு வலிச்சிருக்கும். அதான் தூங்காம எழுதிருப்பா. சரவணா, டீயா காஃபியாடா? காஃபிக்கா? சரி, 5 நிமிஷம் இருங்க. புனிதா பாவங்க, இந்த நேரத்துல அவளை நாம பாத்துக்கணும். ஆனா இத்தனை பேர் இருந்தும் அவதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா. இத பாரு, நீயும் சொன்னா கேட்க மாட்ட. இப்படி நீ எதுவும் பேசி பிரச்சனை இடக்கூடாதுன்னு தான் புனிதா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. மாமா, கபிலன் கிச்சனுக்குள்ள போறாரு. பாவண்டா, அவரு என்னதான் செய்வாரு? நேத்துல இருந்து புனிதா தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அவருக்கும் நம்ம பின்னாடி தான் கஷ்டப்பட்டு இருக்கான்னு தோணும்ல. பல நேரம் மாப்பிள்ள நமக்காகவும் புனிதாக்காகவும் அமைதியா போறாரு. அதை நம்ம சாதாரணமா எடுத்துட்டு இருக்கோம். என்னைக்கு பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு தெரியல. என்ன சார், காஃபி சாப்பிட்டீங்களா? இல்ல. நீங்க காஃபி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஏன் குடிக்கல? கோவத்துல போனேன். ஆனா நீங்களும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்கல்ல. குட்டி, உங்க அப்பாவை பாத்தியாடா? நான் சாப்பிடலன்னதும் அவரும் சாப்பிடலையா? அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்குமா? ஆனா என்கிட்ட கோவப்படுவாராம். இங்க பாருங்க, என் பிள்ளைகிட்ட நீங்க ஒன்னும் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணா நான் தான் பண்ணணும். கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன், என்ன பண்ண போறீங்க? நீங்க வாங்க, நான் சொல்றேன் வாங்க. என் முதலாளி அம்மாக்கு காஃபி போடணும். அவ்வளோ பாசமா? பின்ன பாசம் இல்லாம தான் அவங்க பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் அமைதியா இருக்கேன். குடிங்க. என் மேல கோவம் இல்லையே? நான் எதுவும் பேசலடா. உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. என் முதலாளி அம்மாவுக்கு உதவி பண்ணதான் நான் வந்திருக்கேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு நீ சொல்ற பட்டும். நல்லா இருக்கா? மாமா, கிச்சனுக்குள்ள இருந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ள கிச்சனுக்குள்ள போய் வேலை பாக்குறாரு, நாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். 2 மருமகளுங்க வீட்டுல இருந்து என்னங்க பிரயோஜனம்? என்னடா இன்னும் அவன் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா? எனக்கு மனசெல்லாம் ஒரே பதட்டமா இருக்கு. குட் மார்னிங். மனசு அவ்வளவு பதறிச்சுனா எழுந்து நீங்க உள்ள போலாமே. வந்துட்டியாமா? ஏமா, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீ கொஞ்சம் மதியம் தூங்கலாம் இல்லம்மா? குழந்தைய எங்க கிட்ட கூட நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ மாமா, என்னால முடியல, தலை வலிக்குது. நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. பேசாம ரூம்க்கே போறேன். தேவனா, அக்கா சமைச்சிட்டு இருக்காங்க, நீ சாப்பிட்டு போ. தலைவலிக்கு மாத்திரை போடணும்ல. தயவு செஞ்சு வேணாம். அதுக்கும் இந்த வீட்ல ஏதாச்சும் சொல்லுவாங்க. இவ்ளோ பேச்சு வாங்கிதான் சாப்பிடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தேவனா,
தலைவலின்னு சொல்றாமா. பாவமா அவ. ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ம், உன் பொண்டாட்டிக்கு தலைவலிங்கிறான்ல, நீ போய் சேவகம் பண்ணு. ம்? தெய்வான கிட்ட மட்டும்தான் நீங்க வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. டேய், நான் வித்தியாசமா நடந்துக்கலடா. உன் பொண்டாட்டி தான் மகாராணி மாதிரி நடந்துக்கிறா. டேய், வீட்ல எல்லா வேலையும் எல்லாரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் ஒத்தாசையா இருக்கும். புனிதா ஒருத்தியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. டேய், கூட மாட அவ கொஞ்சம் வேலையை செய்யலாம்ல. அதை ஏன்டா நீ உன் பொண்டாட்டியை பார்த்து கேட்க மாட்டேங்கிற? ஐயோ, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் மாடிக்கு போறேன். டேய் டேய், சரவணா, போடா போ. எல்லாரும் போங்க. சொன்னா கேட்டா தானே? என்னால முடியல. ஐயோ கடவுளே. பல்லவா, நீயே பாத்துக்கிட்டு இருந்தல்ல, நான் ஏதாவது தப்பா கேட்டனா? இல்ல அத்தை. ஆள் ஆளுக்கு இப்படி கோச்சிட்டு போனா, அந்த பொண்ணு மட்டும் தனியா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கு. எப்படி மாமா என்னுடைய பிளான்? ஏற்கனவே அன்னிக்கும் அம்மாவுக்கும் செட்டே ஆகாது. இப்ப அண்ணி சும்மா இருக்கவே மாட்டாங்க. நீ புனிதாவை வேலை வாங்கணும்னு நினைச்ச, அதையும் பண்ணிட்ட. இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு சம்பவம் இருக்கு. நீ நடத்த அமுதா, நடத்து. தெய்வான, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வா. நான் வரல மாமா. அத்தை பேசினதுலயே என் வயிறு ரொம்ப நிறைஞ்சிருச்சு. பெரியவங்க அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீ பெருசு பண்ண வேணாம். வா. மாமா, பெரியவங்க எல்லாரையும் பேசினா நான் அதை பெருசு பண்ண மாட்டேன், சரியா? சும்மா அவங்க என்ன மட்டும் தானே பேசுறாங்க. அப்ப நான் பதில் பேச தானே செய்யணும். நீ பேசுறதெல்லாம் நான் தப்பு சொல்லல. அப்படி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருந்தா எப்பதான் அது முடிவுக்கு வரும்? அதை என்கிட்ட கேட்காதீங்க மாமா, போய் அத்தை கிட்ட கேளுங்க. பசிக்குதுன்னு ஒரு சாப்பாடு கேட்டு அது தப்பா? தலைவலிக்குதுன்னு சொல்றேன், அது கூட அவங்க காதுல வாங்கிக்காம திட்டிக்கிட்டே இருப்பாங்களா? இதுவே என் வீடா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு தலைவலிக்குதுன்னு நான் சொன்னதுமே என் அம்மா சும்மாவா இருந்திருப்பாங்க? என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான் இல்ல.